தமிழர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக மத்திய இணையமைச்சர் சோபா கரந்த்லாஜே மீது 4 பிரிவுகளின் கீழ் மதுரை மாநகர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் மத்திய பெங்களூரு நகரத்தப்பேட்டையில் மத்திய இணையமைச்சர் சோபா கரந்த்லாஜே செய்தியாளர்களிடம் பேசும்போது, பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களால் வெடிகுண்டு வைக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து மக்கள் பயிற்சி பெற்று இங்கு வெடிகுண்டுகளை வைக்கின்றனர் என நேற்று முன்தினம் அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கண்டனங்கள் எழுந்தன. இது தொடர்பாக மதுரை கடச்சனந்தல் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் மதுரை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அந்த புகாரில் செய்தி சேனல் ஒன்றை பார்த்து கொண்டிருந்த போது மத்திய இணையமைச்சர் சோபாவின் பேச்சு கர்நாடகா தமிழ்நாடு மக்களுக்கு இடையே பகை மற்றும் வெறுப்புணர்வுகளை வளர்க்க முயற்சிக்கும் வகையில் உள்ளது. தமிழ்நாட்டு மக்களை தீவிரவாதிகள் என பொதுமைப்படுத்தி தமிழர்கள் மற்றும் கன்னடம் பேசும் மக்கள் என இரு சமூகத்தினரிடையே வெறுப்பை உருவாக்க முயல்கிறது. தமிழ் சமூகத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டும் சாத்தியம் உள்ளது. மத்திய அமைச்சர் கூறிய கருத்துகள் இரு பிரிவினரிடையே உள்ள நல்ல உறவை நிச்சயமாக கெடுத்து அவர்களிடையே பகைமை வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அவரது அறிக்கை வெறுப்பூட்டும் பேச்சாக உள்ளது. தமிழ்நாடு கர்நாடக மக்களுக்கு இடையே பகையை வளர்த்து பெரும் பதட்டத்தை மத்திய அமைச்சர் ஏற்படுத்தியுள்ளார். இது சட்ட ஒழுங்கு நிலைமையை அச்சுறுத்துகிறது மற்றும் தமிழக மக்களை அச்சத்திற்குள்ளாக்கி உள்ளது. மத்திய இணையமைச்சர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் மத்திய இணையமைச்சர் சோபா கரந்த்லாஜே மீது 4 பிரிவுகளின் கீழ் மதுரை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் தொடங்கிய நிலையில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இருதரப்பு மோதலை தூண்டும் வகையில் பேசினால் நடவடிக்கை என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மத்திய இணையமைச்சரின் பேச்சு மீது புகார் அளிக்கப்பட்டு மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசிய மத்திய பாஜக இணை அமைச்சர் சோபா கரந்த்லாஜே அதற்காக மன்னிப்பு கோரியதோடு தனது கருத்துக்களை திரும்பப் பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார்.